ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பருப்பு எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டம்ளர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டம்ளர் வந்து இருந்துச்சுன்னா நீங்களும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எவ்வளோ பருப்பு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இது கரெக்டாக எவ்வளோ பேர் சாப்பிட்லான்னா 5லேருந்து 6 பேர் வந்துட்டு தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து சாம்பார் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் இந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வெங்காயம் தான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து பூண்டு பற்கள் வந்து 10 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 5 சின்ன வெங்காயம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா. இவ்வளோ தான் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு. அடுத்து வந்து காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கத்தரிக்காய் 2, முருங்கைக்காய் 10 பீஸ், 3 பெரிய உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வந்து வேக வைக்கணும். அதுக்காக குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இப்போ நம்ம பூண்டு பற்கள் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாயும் வந்து நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம மஞ்சள்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். எதுக்காக வந்து இப்போவே நம்ம எல்லாமே ஆட் பண்ணுறோம்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ தண்ணி வந்து நான் 1 கப்பு தண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பருப்பு கரெக்டாக முழுகிற அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா பருப்பு வந்து வெளியே தூக்கி அடிக்காமல் அந்த தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக தான் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பருப்பு வந்து வெளியே வந்து அடிக்காது. ஸோ இப்போ நல்லா குக்கரை வந்து மூடிட்டு கரெக்டாக வந்து 4 விசில் மட்டும் வைங்க. அதுக்கு மேலே வந்து வைக்காதீங்க. உங்களோட பருப்போட குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு அது விசில் வச்சா வேகும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் 30 ml வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த அளவே நீங்களும் வந்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே அதிகமாக வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது கரெக்டான அளவு வந்துட்டு இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு தான் நீங்கள் வந்து வதக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு வதக்காதீங்க. அதுக்கு மேலே வதக்குனீங்க அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட் வந்துட்டு மாறிடும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. நம்ம நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம காய்கறி சேர்க்க போகிறோம். எல்லா காய்கறியும் சேர்க்க போகிறது கிடையாது. கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். முருங்கைக்காய் வந்து நம்ம சேர்க்கல. ஏன் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து சில முருங்கைக்காய் கசப்பு தன்மை வந்து இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா அது வந்துட்டு சாம்பாரோட டேஸ்ட்டே வந்து ஃபுல்லாக மாற்றிடும். ஸோ அதனால் வந்து சேர்க்கக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மல்லித்தூள் பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி பார்த்திங்க அப்படின்னா 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து கரெக்டான அளவு. இந்த 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பாருக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிளகாத்தூள்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உரப்பாக இருக்கும். சில நேரத்தில் நெஞ்சு எரிச்சலாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த அளவு வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மசாலா வந்து அந்த காய்கறியிலலாம் பிறண்டு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மசாலா கீழே வந்து ஒட்டக்கூடாது. ஏன்னா தண்ணி நம்ம எதுவுமே இன்னும் சேர்க்கலை. ஸோ அதனால் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அதனால் கீழே மசாலா பிடிக்கும். ஸோ பிடிக்காத அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா 4 விசில் வச்சு பருப்பு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 விசில் வச்சு எடுக்கும்போது இந்த வந்து பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலர்ந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கும். இதுக்கு மேலே வந்து பருப்பு வெந்துச்சு அப்படின்னா அது நல்லா வந்து மசிஞ்சு போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம சாம்பார் செய்யும் போது நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ண அது வந்து நல்லா மசிஞ்சிரும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பே வந்து சாம்பாரில் வந்துட்டு போட்டதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் சாம்பார். ஸோ நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் பருப்போட தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் கீழே ஏதாச்சும் ஒட்டியிருக்கு அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த 1/2 கப் தண்ணியில் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபின்னு கிடையாது, எந்த ரெசிபியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு மசாலா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் தண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கிளட்டிங்கன்னா கீழே வந்துட்டு ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் இப்போ வந்து 1 கப்பு தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நம்ம வந்து நல்லா வேகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துட்டு நம்ம 1 கப்பு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு பத்தாது. அது ரொம்ப திக்காக வந்துட்டு இருக்கும் அந்த தண்ணி நம்ம மட்டும் ஊற்றிருந்த போது. இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் உப்பு வந்து போட்டிருக்கேன். இந்த சாம்பார் அளவுக்கு இந்த உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் பொறுத்து. சில பேர் கொஞ்சம் உப்பு அதிகமாக போடுவாங்க, இன்னும் கம்மியாக போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணணும். இந்த ரெசிபின்னு கிடையாது, எந்த ரெசிபிக்குமே சரி நீங்கள் முருங்கைக்காய் வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மசாலா எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக தான் நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த வந்து அந்த ஒரு இது இருக்கும், இல்லைனா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக ஒரு
15 நிமிஷம் நான் வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். நல்லா அது வந்துட்டு கொதிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா எல்லா காய்கறியுமே வந்து வெந்து வரும். ஸோ 15 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த தண்ணி நம்ம ஊற்றுனதே பாருங்கள் கொஞ்சம் நல்லா இழுத்து அது கொஞ்சம் டிக்காயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே சாஃப்டான காய்கறி அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா புளி கரைச்சி வச்சுருக்கோம். எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு தான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து நான் வந்து ஊற்றுறேன். எப்பயுமே எந்த ரெசிபிக்குமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, புளி அதிகமாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. புளி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். எந்த ரெசிபிக்கு நம்ம அதிகமாக புளி யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் நிறையா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது, டேஸ்ட் வந்து ஃபுல்லாக மாறிடும். இப்போ தண்ணி வந்துட்டு நம்ம 1 கப் வந்து யூஸ் பண்ணுறோம் மறுபடியும். இப்போ வந்து புளி வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அதுக்காக நம்ம தண்ணி யூஸ் பண்ணி இப்போ வந்து மூடி வைக்க போகிறோம். இப்போ வந்து மூடி போட்டு மூடியாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம். ஹை ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லு, அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து போகும். போனதுக்கப்புறமா இப்போ வந்து கொத்தமல்லி இலை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி இலையை வந்துட்டு இங்கே வந்து சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்துட்டு பெருங்காயம் வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்க சொல்லியிருக்கேன். நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு சைடு வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சாம்பாருக்கான தாளிப்பு வந்து செய்யலாம். இப்போ வந்து ஆயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், நெய் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கடுகும் உளுந்தும் தனித்தனியாக போட்டிங்கன்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் பெருங்காயம் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் ஆட் பண்ணுறது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சிவப்பு மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒன்று இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைண்டா வேண்டாம். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தாளிப்பு வந்து கருகிடும். எந்த ரெசிபிக்குமே சரி தாளிப்பு பண்ணும்போது மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, இல்லைனா அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே மாற்றிடும். இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சாம்பார்லேருந்து. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக இதில் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ இதை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே வந்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். கிளறிட்டு இப்போ நான் வந்து நெய் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நெய் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெய் எதுக்காக நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும், ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம வந்து சாம்பார் வந்து செஞ்சாச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.